அதாவது இப்போ டாக் என்ன போயிட்டு இருக்குன்னா, பிக் பாஸ்ல குடுத்த ரெட் கார்டு தான் பயங்கரமான ஒரு டாக்கா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சது? எங்க இருந்ததுன்றது மை அனலைஸ் அதுல வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். சாண்ட்ராக்கும், கமருதீனுக்கும் நெறைய முட்டிக்கிச்சு. பட் ஆனா எங்க பயங்கரமா முட்டிக்கிச்சு அப்படின்ற ஒரு சீக்ரெட்டான விஷயத்த வந்து ஹால்ல ரிவீல் பண்றாங்க. அது என்னன்னா, பிஆர் ஆக்டிவிட்டி. அந்த பிஆர் ஆக்டிவிட்டி வந்து இவ்ளோ ஓப்பனா யாரும் சொல்லல. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, கமருதீன் டீமோட பிஆர் ஆக்டிவிட்டி பெய்ட் பண்ணி பண்ணியிருக்காரு. அது வந்து எங்கள அப்ரோச் பண்ணுச்சு. ஸோ எங்களுக்கு வந்து அது ஹியூஜா இருந்ததுனால நாங்க அத அக்செப்ட் பண்ணல. அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ அந்த டைம் அமருதீனுக்கு வந்து ஒரு ஹிட் ஆயிருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால தான் ரீசன் தேடி அவங்கள எங்க டார்கெட் அடிக்கணும், எங்க என்ன பண்ணணும் அப்படின்ற மாரி அவர் இறங்கியிருக்காரு. ஆனா இந்த பார்வதிய வந்து எதுலயுமே சேர்த்துக்க முடியாது. பார்வதிய விடுங்க. அது எனக்கு தேவையில்லாத விஷயம். இப்போ கமருதீன் வந்து எதுக்கு கமருதீனுக்காக பேசுறேன் அப்படின்னா, இந்த மாரி ஆரம்பிச்சு கண்டிப்பா அவங்களுக்கு சாண்ட்ராக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சது. அவங்கள பண்ணது தப்பு. எட்டி உதைச்சது எல்லாமே தப்பு. அதுக்கான ரிசல்ட் தான் இந்த ரெட் கார்டு. அத குடுத்து தான் வெளிய அனுப்பியிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், ரெட் கார்டு அவ்வளோதான். இதுக்கப்புறம் கெரியர் காலி. வெளிய போறாரு. வந்து ஒருத்தர் கால்ல விழுறாருல. ஜஸ்ட் ஒரு சிம்பிளா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். வந்து ஒருத்தர் கால்ல விழுறாரு. அதுக்கு மேல ஒருத்தன் எப்படி மன்னிப்பு கேட்க முடியும்? அந்த டைம் ஒரு ஒரு ஹக்கோ, ஒரு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பரவால்ல அப்படின்னு சொல்லி சென்ட் ஆஃப் பண்ணா, நீங்க எங்க இருப்பீங்க? அது எதுக்கு? இந்த மைண்ட் செட்ல தான் அவங்க இருப்பாங்க. இவ்வளோதான் எமோஷனா இருப்பாங்க. இப்படிதான் அவங்க நடந்துப்பாங்க. இதுதான் ட்ரூனா, இதுக்கப்புறம் வீட்ல இருக்கிறவங்க எப்படி அவங்க கூட விளையாடுவாங்க? அவங்களோட ஒப்பீனியன எப்படி ஸ்ட்ராங்கா வைப்பாங்க? இந்த மாரி இவங்க பண்றவங்களுக்கு பயம் வராது. அப்படி இல்ல. அவங்க ஸ்ட்ராங்கா ஆடுவாங்க, நல்லா ஆடுவாங்க. விஜய் சேதுபதி கேட்கும்போது வந்து, எனக்கு ஓகே, எல்லாமே ஓகே. அப்போ நார்மலா இருக்கிறவங்க, இப்ப இவங்க 2 பேரும் அனுப்புறதுக்கு இது ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காங்களா? அப்படிதான் ஃபீல் ஆகுது. சுத்தமா ஒரு மனுஷன் வந்து கால்ல விழுறத விட வேற என்னங்க பண்ண முடியும்? அந்த டைம் ஒரு ஏஞ்ச்சு, ஓகே பிரச்சனை இல்ல. பாரு உன் கெரியர பாரு. சரி நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா என்ன ஆக போகுது? ஒரு மனுஷன் உடைஞ்சாருல்ல. தப்பு தானே அது. சரி பார்க்குறவங்க எனக்கு மட்டும் அப்படி தோணுதா? இல்ல உங்களுக்கும் தோணுதான்றத எனக்கு சொல்லுங்க. இஸ் சாண்ட்ரா இஸ் ஆக்டிங்?